வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெம்மேலி என்ற மீனவ கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோக்கடைல் பார்க் ஈசிஆரில் முதல்ல பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி தான் இருக்குது. கரெக்டாக கோவளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் வருங்க. அங்கே தான் இருக்குது இந்த குப்பம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக மீன் வேணும்னு நினச்சினா நீங்கள் வந்து இங்கே மீன் வாங்கிக்கலாம், மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு சில்லறையாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே மீன்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இன்றைக்கி வந்து இங்கே என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கடற்கரையில் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாகவே போயிடுங்க. 7 மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போட் வந்து கரெக்டாக ஒரு போட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு மீன்லாம் வாங்க முடியும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போச்சிங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் இருக்காது, எல்லாமே சேல்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு போட் வந்திருக்கு. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நவர மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், அதுக்கப்புறம் தும்புளி மீன், இது 3 தான் இருந்தது. அதிகமாக பார்த்தீங்கன்னா நவர மீன் தான் இருந்தது. 500 போடுது. 200 ரூபாய்க்கு மீன் கேட்டால் இப்போ என்ன மீன் கொடுக்குது? 2 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க மீன் 200 ரூபாய்க்கு இந்த காலத்தில் மீன் இருபதாம் வரும். இன்னும் ஒன்றும் இல்லைப்பா, மலைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அதிகம் 200 200 தெரியும். நவர இது கவலை, இது நவர மீன்ப்பா. இது 200 ரூபாய்க்கு அதிகம். இது நான் கம்மியாக போட மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பீச் சைடில் போய் மீன் வாங்கினா நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, போன உடனே மீன் வாங்கக்கூடாதுங்க. நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு போட்டு வந்த உடனே நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மீனோட ரேட்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து சீசன், இது வந்து சங்கரா மீன், நவர மீன், அதெல்லாம் சீசனு. வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா போட்லேயுமே இந்த மீன் தான் வரும். அதனால் வந்து போக போக வந்து மீன் ரேட்லாம் கம்மியாகும். நீங்கள் போன உடனே மீன் வாங்கிடாதீங்க சார். இல்லை வேறு எதுவும் இல்லை சார், இதுதான். அது வேறு எதுவும் பாருண்ணா, என் முகத்தில் இல்லை, இங்கே இருக்கு. ஆமாம், போயிட்டு நீங்கள் எங்கே வேணும் வாங்கி வரேன் சார். இப்போ நான் சொல்கிறது கம்மி காரணம் சார். வேறு யாரும் 700 800 சொல்லுவாங்க. அதை மட்டும் புரியுங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுவாங்க. இந்த நவர கூர்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க. இந்த சென்ட்ராருக்கு பார்த்தீங்களா, அந்த கூர் வந்து 700 ரூபாய் சொல்லியிருந்தாரு. கடைசியாக வந்து 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க. நவர மீனில் 400 ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த கலங்க சொல்லலாம். நான் என்ன பேசுகிறேன்? நான் 100 ரூபா வச்சுக்கோங்க. கிழங்கா மீன் என்ன எடு 500 600 700 கொடு. எடு முதல்ல எடு. 600 கொடு. எடு உனக்கு என்னப்பா எடுப்பா. இந்த மீனவ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 போட்டு வந்து கடலுக்கு போவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 போட்டு தான், அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், பெரிய மீன்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எப்போயாவது தான் உங்களுக்கு பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தூண்டில் மீனை வந்து ரொம்ப ரேர் தாங்க. இங்கே தூண்டில் மீன்லாம் கிடைக்காது. தூண்டில் மீனுக்கு போனால் கூட ஒரு போட்டு 2 போட்டு தான் தூண்டில் மீனுக்கு போகுமா, அதுவும் மீன் கிடைக்குமா கிடைக்காதாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. அதனால் சின்ன மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே போகலாம். சின்ன மீன் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. வலிச்சு எடுக்கிறீங்க. இது எவ்வளோ காரப்படி? நீங்கள் வந்து எடுத்தீங்களா? நீங்கள் தான் எடுத்தீங்க போட்டு. ஆமாம். எவ்வளோ இது? ஒரு 300 ரூபா வரும். 300 ரூபா. ஆமாம். அது எவ்வளோன்னு கேட்குறேன். ஆமாம். இந்த ஐட்டம் மட்டுமா? ஆமாம், அது மட்டும் எவ்வளோ? அப்படியா? உங்களுக்குன்னா ஒரு 600 ரூபா கொடுக்கும். 600 ரூபா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, வியாபாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நான் வந்து போனது சனிக்கிழமை தான். கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. வியாபாரிங்க வந்தாங்கன்னா மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மொத்தமாக அப்படியே வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கிட்டு அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் வந்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே வாங்குகிற விலையும் வெளியில் மார்க்கெட்டில் வாங்குகிற விலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா வந்து அது வேறு ரேட்டு, இது வேறு ரேட்டு. அது வந்து ஐஸ்லாம் போட்டு 2-3 நாள் கழித்து வர மீன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வர மீன் எப்போவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நவர மீன் அதெல்லாம் வாங்கினா கிலோவே வந்து 200 ரூபா சொல்கிறாங்க ஐஸ் போட்ட மீன். நீங்கள் வந்து இங்கே 200 ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு வந்து 1 கிலோ மீன் வந்துடும்.
அதுவும் பிடிச்சி வந்து கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரே ஆன மீன் தான் எல்லாமே. ரொம்ப லைவாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி லைவான மீன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். அதுக்கப்புறம் இந்த மீன் தான் வாங்குவீங்க நீங்கள். ஐஸ் போட்ட மீன்லாம் வாங்கவே மாட்டீங்க, மார்க்கெட்டுக்கு போக மாட்டீங்க, என்ன ரேட் சொன்னாலும் வாங்கிடுவீங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீன்லாம் இருந்ததுங்க. பாறை மீன், ஊடா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கிளி, பெரிய பெரிய சைஸ் மஞ்சக்கிளி. பாறை மீனை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. அந்த பாறை மீன் வந்து உங்களுக்கு கூறுக்கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மொத்த பாறை மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் கூட இருந்தது. சங்கரா மீனில் நம்மளுக்கு எவ்வளோக்கு வேணுமோ உங்களுக்கு தரலாம். 300 ரூபாய் கம்மி வந்து மீன் தர மாட்டாங்க சங்கரா மீன். 200 ரூபாய்க்குலாம் நம்ம வந்து நவர மீன் தான் வாங்க முடியும், சங்கரா மீன் வாங்க முடியாது. ஊடா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஊடா மீன் இல்லைன்னா 6 ஊடா மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா. கண்டல் பெரிய பெரிய கண்டல்லாம் இருக்குதுண்ணா. அது 600 ரூபா ரேட் பார்த்து சொல்லலாம். கொடுண்ணா. ஆ 500 கொடுண்ணா. மேலே 50 ரூபா போட்டுவிட்டு 400 ரூபா கொடுண்ணா. நான் சங்கரா போடுறேன். கூட்டம் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம சம்மஞ்சேரி கோவலத்தெல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும், இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா மீனை வந்து ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். இப்போ ஒரு போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கீழே கொட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி ரேட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இங்கே போனதில் இவர்கிட்ட தாங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது. இந்த நவர மீன் கூறு வந்து 200 ரூபா, சங்கரா மீன் பாருங்கள் அது 300 ரூபாங்க, நண்டுலாம் வந்து 300 ரூபாங்க கூறு. இந்த பெரிய சொரா இருக்குது பார்த்தீங்களா, இது சொரா ரேட் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். எவ்வளோ சொரா இது? சொரா 2000 ரூபா. இந்த மாதிரி சொராலாம் எப்பயாவது தான் கிடைக்கும் போது வாங்கிடணும். அதனால தான் ரேட் வந்து 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கிட்டார். 1700 ரூபாய்க்கு என்ன பொறுத்தவரையிலும் வாங்கலாம். ஏன்னா வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்காது எங்கேயுமே. மார்க்கெட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த போட்டில் சூப்பரான மீன்லாம் இருந்தது பாருங்கள். அது ஊடா மீன், சங்கரா மீன், நவர மீன் எல்லா மீனுமே இருந்தது. அந்த பெரிய பெரிய மஞ்சக்கிளி மீன்லாம் இருந்தது பெருசாக. இந்த ட்ரம்மு ஃபுல்லாகவே அந்த மீன் தான் இருந்தது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மீன் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நவர மீன்லாம் வந்து 200 ரூபாய் கட்ட கூட கொடுக்குறாங்க. நவர மீன்லாம் 200 கட்ட கொடுக்குறாங்க. நண்டு வந்து எவ்வளோ நண்டு வருதோ அவ்வளோ நண்டு. ஒருத்தர் வந்து இதில் இருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினார். இந்த மாதிரி மீனை கொட்டினவொடனே நம்ம செம்மஞ்சேரியெல்லாம் விட்டு வைப்போமா, கொட்டின உடனே அள்ளிட மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் யாருமே இல்லை, மொத்தத்திலே வந்து 2-3 பேர் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு இது வரலாம் வராமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு மீன் கண்டிப்பாக கம்மியாகவே கிடைக்குங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க பாவம். நான் அன்றைக்கி போகும்போது ஒரு மீனவருக்கு வந்து அடிபட்டுச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து அவங்க ஒரு இதான் அவங்களுக்கு தொழிலே இது தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல மீனை வாங்க. இது என்னோடய ரெக்வெஸ்ட். இதுவும் பாருயா இல்லை அது ஊடா மீன் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்காது. கொஞ்சம் பெருசாக இந்த ஊடா எவ்வளோங்க? இது ஒரு நிமிஷம் இருப்பா. 250 ரூபா. எதுமா நான் நீ கம்முன்னு இருமா தயவுசெய்து போமா. ஊடா மீன் எவ்வளோ போமா? 250 நான் 300 ரூபா கொடுத்து எதுமா இதில் போடுவேன் போடு. இப்போ அது ஒன்று எல்லாமே சங்கரா தான். அந்த ஊடா மீன் எவ்வளோப்பா? 300 ரூபா கொடுத்து எடுத்துவாங்க. ஊடா எவ்வளோ? என்ன போட சொல்கிறேன் புரியல. ஒன்று போடு. இல்லை இல்லைப்பா போடுவாங்க. இல்லைப்பா இல்லை இருந்தால் நான் போகிறேன், நீ அதை எடு முதல்ல. ஊடா எவ்வளோப்பா? என்ன கொடுத்துருங்க எது வரைக்கும் வேணும் சொன்னால் ஊடா எவ்வளோ போனால் அதிலே இது இருக்குது கூட. அதுக்காக கூறு கட்டி வச்சுருக்காங்க. கவர் எங்கே கவர் நீ கொண்டு வச்சுக்கிட்டு கவர் எடுத்து ஐயே வண்டி எடுத்து வர வேண்டியது. நீங்கள் எடுக்கிறீங்களா? அது எடுக்கணும் தான் எடுங்க. எடு கேட்பாங்கல்ல கவர் எல்லாம் தானே வாங்கி போடுங்க. நான்ட்டு 500 ஊடா எவ்வளோப்பா? அவரு ஊடா வாங்கி சொல்ல நான் 600 விடுங்க. எத்தனை 600 4 ஊடா இவ்வளோ நண்டு நீ 200 பெரிய மீன் 2 பொண்ணு.
போடுண்ணா போண்ணா என்ன என்ன எதுப்பா இந்த பெரிய மீன் இது 2 போடணும் பெருசு இருக்குல்ல 4 மீன் 500 பெருசு $400 கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க. 400 கேட்டு போகுது பாயிண்ட் 3000 ரூபாய் 4000 ரூபாய் சரி போடுறேன் 200 ரூபாய் கொடுக்குறேன் கொடு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது வராது அண்ணே வராது அண்ணே பாக்ஸ் ஃபுல்லாக 200 ரூபாய் கொடுமா 500 ரூபாய் 500 ரூபாய் வராது 500 ரூபாய் அது கேக்குது 500 ரூபாய் வராது 8 ரூபாய் அண்ணியா 8 ரூபாய் எடுத்து என்ன தாண்டா மீன் இருக்குது நீங்க என்னங்கடா பண்றீங்க அண்ணியா நீ மீன் 8 நாளா மீன் பிடிச்சா மீன் பிடிச்சா நான் வாங்கல 3800 ரூபாய் கொடுத்துருவோம் போறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து மீனோட ரேட்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் மக்களே. நன்றி.